விலை உயர்ந்த பொருள். அக்பர் ஒரு நாள் இரவில் நகர்வலம் வருவதற்காக கொள்ளைக்காரனை போல மாறுவேடம் அணிந்து கொண்டு அவரின் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தார். அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவரை யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வேடம் பொருத்தமாக இருந்தது. பீர்பாலின் துணைக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்து பீர்பாலின் வீட்டிற்கு சென்றார். பீர்பாலிடம் இதே வேடத்துடன் சென்று தான் யார் என்பதை சொல்லாமல் விளையாடி பார்க்கலாம் என்று தோன்றிற்று. பிறகு பீர்பாலின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். வெளியே வந்து பார்த்த பீர்பால் யார் என்று தெரியாமல் சிறிது தடுமாறினார். சற்று நிதானித்து பார்த்த பிறகு அவருக்கு வந்திருப்பது மன்னர் என்பதை புரிந்து கொண்டார். அக்பர் தன் குரலை மாற்றி, உன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று பீர்பாலை மிரட்டினான். பீர்பால் சிரித்துக் கொண்டே, மன்னர் அவர்களே, என்னிடம் விலையுயர்ந்த பொருள் என்றால் அது என் உள்ளம்தான். அதை ஏற்கனவே தாங்கள் கொள்ளையிட்டு விட்டீர்கள். நீ பலே ஆளையா, நான் எவ்வளவோ சிரமப்பட்டு மாறுவேடம் பூண்டு வந்தாலும் ஒரே நொடியில் நீ கண்டுபிடித்து விடுகிறீர்கள் என்று பாராட்டினார் அக்பர். நீதி, உள்ளம்தான் உயர்ந்தது. ஆயிரம் முட்டாள்கள். பீர்பால் அலகாபாத் ஆயிரம் முட்டாள்கள். பீர்பால் அலகாபாத் நகருக்கு சென்று திரும்பி வரும் பொழுது ராணுவத்துக்கு தேவைப்படும் என கருதி கட்டுமஸ்தான் உடல் வலிமையுள்ள 1000 ஆட்களை அழைத்து வந்தார். அலகாபாத்தில் இருந்து வரும் பொழுது பீர்பால் மனதில், அரசர் இவர்களை ஏற்றுக்கொள்வாரா? இவர்களுக்கு உணவு, உடை, சம்பளம் எல்லாம் எப்படி கொடுப்பது என்ற கவலை அவரை சூழ்ந்து கொண்டது. அரண்மனைக்கு வந்த பீர்பாலை அக்பர் வரவேற்று உபசரித்த பிறகு பீர்பாலிடம், அலகாபாத்திலிருந்து நமக்காக என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்டார். 1000 முட்டாள்கள் என்றார். 1000 முட்டாள்கள் என்று எப்படி கூறுகிறீர் என்று கேட்டார் அக்பர். நான் கூப்பிட்டவுடன் என் பின்னே ஓடி வந்து விட்டார்களே. இந்த பீர்பால் நமக்கெல்லாம் உடை, உணவு, சம்பளம் எவ்வாறு கொடுப்பார் என்று யோசிக்க வேண்டாமா? நான் ஒரு அரசரின் ஊழியன். நான் எப்படி இவர்களை பராமரிப்பேன்? அதனால்தான் அவர்களை முட்டாள்கள் என்று கூறுகிறேன். அக்பர், இதற்காக நீ கவலை கொள்ள வேண்டாம். நாட்டின் பாதுகாப்பு பட்டாளம் அவசியமான தேவைதான். ஆகையால் நீ கூட்டி வந்திருப்பவர்கள் அனைவரையும் நம் ராணுவத்தில் சேர்த்துக் கொள்வோம் என்று கூறி அதற்கான உத்தரவு பிறப்பித்தார். அபசகுணம். அக்பர் தினமும் தூங்கி எழுந்தவுடன் கண் விழித்து விநாயகர் படத்தை பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் அக்பரின் அறையினுள் எதிர்பாராமல் சிப்பாய் ஒருவன் நுழைந்து விட்டான். அக்பர் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்து விட்டார். அக்பருக்கு சிப்பாயின் முகத்தில் விழித்த நாள் முழுவதும் பல பிரச்சனைகள் வந்தன. தான் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததுதான் இதற்கு காரணம் என நினைத்து அந்த சிப்பாயை தூக்கில் போடுங்கள் என உத்தரவிட்டார். பீர்பாலுக்கு விஷயம் தெரிந்து மன்னரிடம், ஏன் அவரை தூக்கிலிட போகிறீர்கள் என்று கோபமாக கேட்டார். அதற்கு, இந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததால் இன்று நாள் முழுவதும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சிப்பாயின் முகம் மிகவும் அபசகுணமானது என்று கூறினார். அதற்கு பீர்பால் பயங்கரமாக சிரித்தார். அக்பர், ஏன் சிரிக்கிறாய் என்று பீர்பாலிடம் கோபமாக கேட்டார். அதற்கு பீர்பால், நீங்கள் அவனுடைய முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டது.
ஆனால் அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு உயிரே போக போகிறதே. அப்போ யாருடைய முகம் அபசகுணமானது என்று நினைத்து சிரித்தேன் என்றார். அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செய்தார். நீதி: பிரச்சனைக்கு சகுனம் மட்டுமே காரணம் கிடையாது. பீர்பாலின் புத்திசாலித்தனம். பீர்பால் அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் உள்ளவர். எவ்வளவு பெரிய சிக்கலையும் தமது அறிவு திறமையாலேயே சமாளித்து விடுவார்னு கேள்விப்பட்ட காபூல் அரசருக்கு பீர்பாலின் அறிவாற்றலை ஆராய்ந்து அறிய ஆவல் ஏற்பட்டது. அதனால ஒரு கடிதத்துல மேன்மை தாங்கிய அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஆண்டவன் தங்களுக்கு நலன்கள் பலவும் வெற்றிகள் பலவும் தருவாராக. தாங்கள் எனக்கு ஒரு குடம் அதிசயம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டு தூதன் மூலமா அக்பருக்கு அனுப்பினாரு காபூல் அரசர். கடிதத்தை படிச்ச அக்பர் திகைச்சு, ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா, ஒன்றுமே புரியவில்லையேன்னு குழம்பி பீர்பால் கிட்ட கடிதத்தை காட்டினாரு. பீர்பால் சிறிது நேரம் யோசிச்சாரு. அப்புறம் அக்பரிடம் 3 மாதத்தில் அதிசயம் அனுப்புவதாக பதில் எழுதுமாறு சொன்னார். அக்பரும் அதே போல் தபால் எழுதி அனுப்பினாரு. அப்புறம் அக்பர் பீர்பாலிடம் ஒரு குடம் அதிசயம் எப்படி அனுப்புவீர்னு விசாரிச்சாரு. அதுக்கு பீர்பால் 3 மாதம் கழித்து அந்த அதிசயத்தை பாருங்கள் என்னாரு. பிறகு பீர்பால் ஒரு மண் குடத்தை எடுத்தார். ஒரு பூசணி கொடியில் காஞ்சிருந்த பூசணி பிஞ்சு ஒன்னை கொடியோட மண் குடத்துக்குள்ள வைச்சாரு. வைக்கோலால் குடத்தை மூடினாரு. நாளாக பூசணி பிஞ்சு குடத்துக்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்தது. குடம் நிறையும் அளவிற்கு பூசணிக்காய் பெருத்ததும் பூசணிக்காயை தவிர மற்ற வைக்கோல், கொடி, காயின் கம்பு எல்லாவற்றையும் கத்தரித்து விட்டார் பீர்பால். இப்போ அந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார் பீர்பால். அக்பருக்கு ஆச்சரியம். குடத்தின் வாயோ உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட மிகவும் சிறியது. இதனுள் இவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தார்னு பீர்பால் அதை விளக்கிவிட்டு அந்த பூசணிக்காய் கூடத்தை அப்படியே காபூல் அரசனுக்கு அதிசயம்னு அனுப்பினாரு. அதை பார்த்த காபூல் அரசன் பீர்பாலோட புத்தி கூர்மையை எண்ணி வியந்தாராம்.